கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த நாள் தேன் துளி நிகழ்ச்சியிலே இந்த கால வேளையிலே உங்கள் யாவரையும் பார்ப்பதில் மிக அதிக சந்தோஷம். இந்த நாள் நமக்கு ஒரு ஆசீர்வாதமான மகிழ்ச்சியான நாளாக அமைய ஆண்டவரை நோக்கி நான் பார்க்கிறேன். இந்த வேளையில் கூட எபிரேயருக்கு எழுதின நிருபம் 10ஆம் அதிகாரத்தில் ஒரு வசனம் 35வது வசனம் இப்படியாக சொல்லப்படுகிறது. ஆகையால் மிகுந்த பலனுக்கு ஏதுவான உங்கள் தைரியத்தை விட்டுவிடாதிருங்கள். ஆகையால் என்று சொன்னாலே அதற்கு முன்பாக சில காரியங்களை அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லியிருக்கிறார். மிகுந்த பலனுக்கு ஏதுவான உங்கள் தைரியத்தை விட்டுவிடாதிருங்கள். என்ன முந்தின 32வது வசனத்தை பார்க்கின்ற வழியில் முந்தின நாட்களை நினைத்து கொள்ளுங்கள். நீங்கள் பிரகாசமாக்கப்பட்டிருந்த அந்த நாட்களில் உபத்திரவங்களாகிய மிகுந்த போராட்டத்தை சகித்தீர்களே. ஆகவே நீங்கள் உங்களுடைய தைரியத்தை ஒரு காலத்திலும் விட்டு விடாதீர்கள். ஆகவே இந்த நாட்களில் கூட அநேக உபத்திரவங்கள், அநேக காரியங்களுக்குள்ளாக தேவனுடைய பிள்ளைகள் கடந்து செல்லக்கூடியவர்களாக இருக்கிறாங்க. அவருடைய நாமத்தின் நிமித்தம் பாடுபடுகிறவர்களாக இருக்கிறாங்க. அப்போஸ்தலனாகிய பவுல் காலத்திலேயே அது இருந்தது. அவர்கள் சகித்தார்கள், போராட்டங்களையும் எல்லா காரியங்களையும் சகித்தார்கள். அதை போல அந்த 32வது வசனத்தில் சொல்கிறது போல அவர்கள் எல்லா காரியத்தையும் சகித்து கொண்டிருந்தவர்கள். ஆனால் இப்பொழுது நீங்கள் எப்படி இருக்கிறீர்கள்? உங்களுடைய தைரியத்தை இழந்து விட்டீங்க. நம்ம அதை பற்றி கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. அவர் சொல்கிறதான உற்சாகமான ஒரு வார்த்தை என்னவென்று சொன்னால், ஆவியானவர் சொல்லுகிறது, நீங்கள் உங்களுக்குரியதான தைரியத்தை விட்டு விடாதீர்கள். தைரியத்தை நாம் விட்டு விடுவோம் என்று சொன்னால் நாம் பலனற்றவர்களாய் காணப்படுவோம், எளிதாக மேற்கொள்ளப்படக்கூடியவர்களாக இருப்போம். ஆகவே ஒரு காலத்திலும் நாம் பயப்படக்கூடாது. உலகத்தில் இருக்கிறவனை காட்டிலும் நமக்குள்ளாக இருக்கிறவர் இயேசு பெரியவர் என்பதை நாம் உறுதியாக பற்றி பிடித்துக் கொள்ள வேண்டும். அப்படி செய்கின்ற வேளையில் கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். ஜெபிப்போமா. நல்ல ஆண்டவரே, நீர் கொடுத்த அந்த நல்ல தைரியத்துக்காக ஸ்தோத்திரம். உடைய விசுவாச வார்த்தையை, சுவிசேஷத்தை தைரியமாய் அறிவிக்க, அதற்காக பிரயாசப்பட, சகிக்க, பாடுபட கொடுத்த கிருபைக்காக ஸ்தோத்திரம். இந்த நாளில் கூட ஆண்டவரே, அப்படிப்பட்ட நிலையில் நாங்கள் யாராவது இருப்போம் என்று சொன்னால் இந்த வேளையில் நீர் கொடுக்கிறதான ஒரு தைரியமான வார்த்தை, நீங்கள் தொடர்ந்து அந்த எல்லா காரியத்திலும் தைரியத்தை மட்டுமே விட்டு விடாதிருங்கள். தைரியம்தான் மிக மிக முக்கியமான ஒரு காரியம் என்று சொல்லியிருக்கீங்க. அதற்காக ஸ்தோத்திரம். ஆசீர்வதிங்க, காத்துக்கொள்ளுங்க. இந்த நாளில் முழு தைரியத்தை தாங்க. மீட்பர் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமீன், ஆமீன். கர்த்தர் உங்களோடு இருப்பாராக. உங்களுக்கு தேவையான முழு தைரியத்தை அவர் உங்களுக்கு கொடுப்பாராக.